இந்த அருமையான வேளையில கூட மாபெரும் போராட்டம் என்ற ஒயிட்சம்மையார் எழுதின அந்த புத்தகத்திலிருந்து நமக்கு இன்றைக்கு 12வது வார பாடமாக பூமியின் கடைசி சம்பவங்கள் என்ற தலைப்பிலே நமக்கு இன்றைய நாள் பாடம், இன்றைய வார பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த பாடத்தை படிப்போம். தேவன் தாமே நம்மை இந்த பாடத்துக்குள்ளாக வழிநடத்துவாராக. இந்த பாடத்திலே படிக்க கலந்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஒழுங்கால் வாழ்த்துகளோடு கூட உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பாடத்திலே மனப்பாட வசனமானது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு என்று நீதிமொழி புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு புயலோ இல்ல ஒரு பெரிய பேரிடர் வந்தால் நம்முடைய பிள்ளைகள் வெளியில போயிட்டு இருப்பாங்க. வெளியில போகும்போது அவங்க தாயும் தாப்பனும் வீட்டுல இருந்தா, ஐயோ நம்ம பிள்ளை வெளியில போயிடுச்சே, ஒரு பெரும் மழை வரப்போதே, இல்ல புயல் வரப்போதே, நம்முடைய பிள்ளை எப்படி வீட்டுக்கு வந்து சேருவான், நம்முடைய மகள் எப்படி வீட்டுக்கு வந்து சேருவாங்க என்று ஒரு பெரிய தாக்கம் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்க இந்த ரூட் வராதீங்க, இனி இப்படி வந்தா ஒரு பிரச்சனை, ஒரு பைக் எடுத்துட்டு போய் இல்ல ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வர வழியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல மரம் விழுந்திருக்குது, அந்த வழி வராதே, இந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்குது, அந்த வழி வராதே அப்படின்னு சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, பக்கத்து வீட்டுக்காரரும் அதுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். நீங்க இந்த ரூட் வராதீங்க, அந்த ரூட்ல வர சொல்லுங்க, அது மிகவும் பாதுகாப்பான ரூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி சூறாவளிகள் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு நம்மை அவர் வீட்டுக்கு, எப்படிப்பட்ட சூறாவளி வந்தாலும் நம்மை அவர் வீட்டுக்கு அழைத்து செல்வதாக அவர் வாக்களித்து இருக்கிறார். அது கொஞ்சம் தீவிரமான சூறாவளியாக இருக்கிறதா இருந்தாலும் நாம அதை எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கும். நமக்கு முன்பாக வருகிற சூறாவளின்னு சொன்னா பிரச்சனைகள், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், ஆவிக்குரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நாம ஆயத்தமா இருக்கணும். ஏன்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பரலோகத்துக்கு சென்று அவர் பரிசுத்த ஸ்தலத்தின் ஊழியம், இதையெல்லாம் நாம அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்மை மீண்டும் அழைத்து செல்வேன் என்று ஒரு வாக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கானது நமக்கு பெரும் நன்மையை கொடுக்கிறது. அதனாலதான் நமக்கு புயல் போன்ற நெருக்கடிகள் நமக்கு வந்தாலும் அந்த நெருக்கடிகளில் இருந்து இயேசுவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகள் என்ன நமக்கு ஆலோசனை சொல்கிறது என்பதை நாம் நினைத்து நாம அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கடைசி கால மக்களும் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்று இந்த தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்மை புயல் போன்ற பிரச்சனைகளிலும், சமுதாய பிரச்சனையா இருந்தாலும், ஆன்மீக பிரச்சனையா இருந்தாலும், எதிலிருந்து நாம விடுதலை பெற வேண்டும் என்று நமக்கு கொடுக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது, இறுதி வரை போராட்டம். இந்த போராட்டம் இப்பொழுதோடு முடிவது கிடையாது. நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். அப்போ அந்த போராட்டத்திலிருந்து நாம விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம இயேசு கிறிஸ்துவில் பலப்பட வேண்டும். அப்படி பலப்பட்டால்தான் நம்மை அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்வார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் எதற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல சொல்லியிருக்கிறார், சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உலகத்துல நமக்கு எதனாலும் விடுதலை கொடுக்க முடியாது. எதனால் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னா, சத்தியம் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். போராட்டத்தின் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும் விடுதலை கொடுப்பது எது அப்படின்னு சொன்னா சத்தியம் மாத்திரம்தான். அது யோவான் 17:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியம் அப்படின்னு சொன்னா அவருடைய வசனம் தான், அவருடைய வசனம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் வழியில நாம் நடக்கும்போது, அவர் வார்த்தைகளை உண்மையாக நாம் செவி கொடுக்கும் போது நாம் எதற்கும் அஞ்சு தேவையில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்த போது கூட சத்தியத்தினாலே இயேசு வென்றார். 3 முறை சோதிக்கும் போது கூட சத்தியத்தினாலே இயேசு வென்றார். அதே பிசாசானு கூட நாம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தினாலதான் வெல்ல முடியும். சத்தியத்தினாலதான் வெல்ல முடியும். வேற எதனாலையும் பிசாசை வெல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த பிசாசு அப்படின்னு சொல்லுகிற சாத்தான் என்று சொல்லுகிற அவன் ஆதி முதற்கொண்டு அவன் சத்திய இல்லாதவனாக இருந்தான். அதாவது ஆதி முதல் கொண்டு அவனுடைய சத்தியமே இல்லை. யார்கிட்ட? பிசாசு கிட்ட இல்லை. அவன் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் அந்த பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிற அந்த பிசாசனுடைய வழிகளை நாம கீழ்ப்படியாமல் நாம சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால்தான் அவர் நமக்கு ஜீவனாக, அவர் நமக்கு வழியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 119வது சங்கீதம் 105வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இந்த வசனம் தான் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ வேதாகம வசனங்கள் தான் நம்முடைய பாதைக்கு தீபமாக, வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, பேதையை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறது என்று 119வது சங்கீதம் 130வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே 119வது சங்கீதம் 160வது வசனம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியமாக இருக்கிறது, உண்மையுள்ளதாக இருக்கிறது, அதுல பொய் எதுவுமே கிடையாது அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பேதுரு எப்படிப்பட்ட சத்தியத்தை அவர் அறிந்து கொண்டார் என்று அவரு தம்முடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம்
16 வரைக்கும் பேதுருவை சொல்லி இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சத்தியத்தை அறிவிக்க அவர் வந்திருக்கிறார் என்பதை குறித்து பேதுருவானவர் சொல்லி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். 2 பேதுரு 1 16 முதல் 21 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம். நாங்க ஏதோ வேதத்துல எழுதியிருக்கிறது தந்திரமான கட்டுக்கதைகள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை நாங்க எங்க பார்த்தோம்? எங்களுடைய கண்களினாலே நாங்கள் பார்த்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அதனாலதான் நாங்க பார்த்ததுனால, நாங்க கண்டதுனாலே நான் உங்களுக்கு சொல்றோம், இவருடைய என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்திலே பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவர்களோடு நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இப்போ நாங்க எங்க கண்ணார கண்டோம் அந்த சத்தத்தை. வானத்திலிருந்து இவரே என் பெரிய குமாரன் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை நாங்க எங்க காதார கேட்டோம். அது மாத்திரமல்ல, அதிகமான உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடுங்கி விடுவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாகும். நாங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டின் வேதாகங்களை வாசித்து அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் அப்படி அந்த வசனத்தை நீங்க கவனித்து அதை வாசித்து அதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால இந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றம் உடைய பொருளாக இல்லாமல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனதில் பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு பேசினார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இப்போ சொல்றார், நாங்க தந்திரமான கட்டுக்கதைகளை உங்களுக்கு சொல்ல வரவில்லை, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாத எங்களால இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றார். ஆனால் இப்ப எல்லாம் வேதாகம கருத்துகள் மனித கருத்துக்களாக மாறிச்சு. ஒரு போதகர் என்ன சொல்றாரோ அதையே வேதாகம கருத்தாக நம்பி விடுறாங்க. அந்த அவர் சொல்ற கருத்துக்கு வேதாகம வசனங்கள் ஒத்து வருகிறதா என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னு சொன்னா எங்க போதகர் பெரியவர் அவர் பரிசுத்தாவியில் நேர்ந்து அதை பேசுறாரு அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது, அவங்க வார்த்தைகளை நம்பிடுறாங்க. அதை எடுத்து வேத வசனத்தோடு கூட ஒத்து அவர்கள் பார்ப்பது இல்லை. அவங்க என்ன பொய் சொல்றார்களோ அந்த பொய்யை அப்படியே நம்பி விசுவாசிக்கிறாங்க. அது யாருடைய வேலையா இருக்குது சொன்னா பிசாசுனுடைய வேலையா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படிய கூடாது, மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பிதான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து அவங்களை விலக்கி மனித சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வைக்கிறான். அந்த பிசாசனுடைய வேலை என்னன்னு சொன்னா, வேதாகம அறிவை மனிதர்கள் பெறக்கூடாதபடிக்கு சாத்தான் சாத்தியமான ஒவ்வொரு உபயோகத்தை பயன்படுத்துகிறான். அது யார் மூலமான்னு சொன்னா, பெரிய பெரிய போதகர் மூலமாக, தாங்க நம்பி இருக்கிற அந்த போதகர் மூலமாக சாத்தான் பொய்யை இந்த பூமியிலே விதைக்கிறான். இது கடைசி காலத்துல ஒரு மாபெரும் வஞ்சகமாக இருக்கிறது. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அறுவடை என்ற ஒரு திருவிழா கிறிஸ்துவர்கள் கொண்டாடுறாங்க. அந்த அறுவடை திருவிழால எல்லாம் அந்த யூடியூப்ல எல்லா பாஸ்டரும் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லா பாஸ்டர்களும் டான்ஸ் ஆங்க, குதிங்க குதிங்க குதிங்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தவறான போதகத்துல சொல்றாங்க. எல்லாம் குதிச்சா ஆவி வருமா?
இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களுக்கு ஜனங்கள் ஆளாகி கொண்டு அவற்றின்படி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாபெரும் வஞ்சகம் இந்த கடைசி காலத்துல நாம் காணும்படியாக அந்தி கிறிஸ்து போலியான அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவன் செய்து கொண்டிருப்பான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நாம யாருக்கு கீழ்ப்படிய போகிறோம்? மனிதருக்கா இல்ல தேவனுடைய வசனங்களுக்கு நாம கீழ்ப்படிய போகிறோமா? தேவனுடைய வார்த்தைகள் மாறாது. அது கற்பாறையின் மீது நமது பாதங்கள் ஊன்றி இருக்கிற வண்ணமாக தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகள், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை நாம காத்து உறுதியாக நிற்க வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வேத வசனமானது நமக்கு உண்மையும் தேவனுடைய வார்த்தையுமாக இருக்கிறபடினாலே நாம அதை நம்ப வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த தொழுகை சம்பந்தமான அநேக பிரச்சனைகள், நெருக்கடிகள் இந்த உலகத்தில வரப்போகிறது. இந்த தேவனுக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக அழுத்தங்கள் வரப்போகிறது. எபேசியர் 4:30 வாசிக்கும் போது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மக்களுக்கு எதனால நெருக்கடி வரும் அப்படின்னு வெளிப்படுத்தல் 14:12 சொல்லி இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்கள் மேலே பெரிய நெருக்கடி கடைசி காலங்களிலே வரப்போகிறது என்பதையும் இந்த வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதனாலதான் நாம் முத்திரையாக பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நாம தரித்து கொண்டு இருக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். முற்காலங்களிலே அபூர்வமாக ஆவணங்களிலே ஒரு அசல், இப்போ நம்ம போயிட்டு ஒரு பத்திரமா நாம் பதிவு பண்ண வேண்டும் என்று சொன்னால், நம்ம நிலத்தையோ இல்ல வீடியோ நம்ம பதிவு பண்ண வேண்டும் சொன்னால், அது அசலான அதற்கு தேவையான முத்திரை தாளை வாங்கி அதை என்ன எழுத வேண்டுமோ அதையெல்லாம் எழுதி அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு சீல் அடிச்சு கொடுப்பாங்க. அது அசல். நாம அது ஜெராக்ஸ் ஒண்ணு எடுத்து வச்சிருந்தா அது டூப்ளிகேட். அப்படிதான் இந்த ஓய்வு நாள் கட்டளை முத்திரையில் என்ன அம்சங்கள் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த நாளிலும் கூட கடமைப்பட்டு இருக்கிறோம். யாத்திராகவும் 20ஆம் அதிகாரம் 8 to 11 வசனங்கள் வரை இந்த ஓய்வு நாளிலே என்ன முத்திரை இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அசல் முத்திரையில் 3 அம்சங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையில் நான் நினைப்பாயாக. 7 நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனாலும் குமாரத்தியானாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனாலும் வாசல் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அசல் முத்திரை எதில் இருக்கிறதுன்னு சொன்னால், அசல் முத்திரையில 3 அம்சங்கள் இருக்கும். அந்த என்ன முதலாவது அம்சம் என்று சொன்னால், அந்த முத்திரைக்கு சொந்தக்காரர். அந்த முத்திரைக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர். 2வது பதவி, அவர் சிருஷ்டிகர்த்தர். இந்த ஓய்வு நாள்ல, இந்த ஓய்வு நாள் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், அவர்
இந்த சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன் என்பதற்கு அவர் உன் தேவனாகிய கர்த்தர். அவர் பதவின்னு சொன்னால் அவர் தான் இந்த பூமியையும் வானத்தையும் உண்டாக்கினவர். அவர் ஆட்சின்னு சொன்னா வானம் பூமியின் கடைசி வரைக்கும் அவருடைய ஆட்சியாக இருக்கிறது. அதுதான் இந்த முத்திரையின் அடையாளம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 11:4-11 ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவர் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனத்தின் அடையாளத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறான். அது ஒரு முத்திரை. அப்போ ஓய்வு நாளானது தேவனுடைய பிரமாணத்தின் முத்திரையாக அல்லது அடையாளமாக இடம் பெற்றிருப்பதால் இது தொழுகை சம்பந்தமான பிரச்சனைகள் இடம் பெற்று இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தல 13ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்கள் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, இந்த முத்திரைக்கு 2 முத்திரை கொடுக்கப்பட்டு இருக்கிறது வேதாகமத்திலே. ஒன்று தேவனுடைய முத்திரை. தேவனுடைய முத்திரையை எங்க பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னால் நெற்றியிலே பெற்றுக் கொள்வார்கள். நெற்றியில மாத்திரம் பெற்றுக் கொள்வார்கள். போன வாரம் படிச்சல ஒரு மைக்ரோ சிப்பை நம்முடைய கையில செலுத்துவார். ஒரு அரிசி அளவு இருக்கிற அந்த மைக்ரோ சிப்பை நம்முடைய சரீரத்துல செலுத்துவாங்க. அதனால மனிதனுக்கு சரீரத்தில் எந்த வித பாதிப்பும் இருக்காது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த முத்திரை தான் மிருகத்தின் முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மிருகத்தின் முத்திரை அது கிடையாது. மிருகத்தின் முத்திரை எங்கெங்க தரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா, தங்கள் நெற்றியிலாவது தங்கள் கைகளிலாவது அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவங்க தான் அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுவர்கள் தான் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க தான் வாங்க முடியும், விற்க முடியும். ஆனால் தேவனுடைய முத்திரையை தங்கள் கையில தரித்து கொண்டு இருப்பவர்களுக்கு அவங்க வாங்கவும் விற்கவும் முடியாத அளவுக்கு கடைசி காலத்துல ஒரு போராட்டம் வரப்போகிறது. அப்போ வெளிப்படுத்தல் 14:1 சொல்லப்பட்டு இருக்கிறது, பிதாவின் நாமம் அவர்கள் நெற்றியிலே போடப்படும். பிதாவின் நாமம் அவர்கள் நெற்றியிலே போடப்படும் அப்படின்னு சொன்னால், இந்த தேவனுடைய முத்திரையை நெற்றியிலே போடப்படுகிறதுன்னு சொன்னால், நெற்றியானது நம்முடைய மனதின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. மனதார தீர்மானம் செய்வதை அது சுட்டி காட்டுகிறது. மிருகத்தின் முத்திரை நெற்றியிலோ கையிலோ போடப்படுகிறது. அது அறிவுபூர்வமாக உணர்ந்து சாத்தானுடைய பொய்களை மனதார ஏற்றுக்கொள்ள தீர்மானிப்பதையும் தாங்கள் கொல்லப்படாமல் இருக்கும் பொய் தொழுகைக்கு ஒத்து போவதையும் காட்டுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை சாத்தான் வெறுக்கிறான். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிற விசுவாசம் உள்ள மீதமானவர்களின் மீதும் சாத்தான் யுத்தம் செய்ய போகிறான். இந்த மாபெரும் போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைய போகிறது. கிறிஸ்துவின் மீதான பொய்ப்பற்றில் அவர்கள் உறுதியாக இருக்க போகிறார்கள். யாரை நாம தொழுது கொள்ள போகிறோம்? நாம சிருஷ்டிகரை தொழுது கொள்ள போகிறோமா, அல்லது மிருகத்தின் அதன் முத்திரையை நாம தொழுது கொள்ள போகிறோமா என்பதுதான் இந்த தொழுகை சம்பந்தமாக இந்த மாபெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுலயா அதுலயா என்று நடுநிலைக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால், நாம் நம்ம சிருஷ்டிகரை மாத்திரம், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று 1ஆம் தூதனுடைய சத்தமானது கேட்கப்படுகிறது. 3ஆம் தூதனுடைய சத்தமானது மிருகத்தையும் தொழுது கொள்கிறவர்கள் கொடிய விளைவுகள் அங்கு காட்டப்படுகிறது. தேவனுடைய கோபாக்கினியினான மதுவினாலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரகமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தால், உக்கிரமான மதுன்னு சொன்னா
கள்ள போதங்கள், கள்ள உபதேசங்கள், வேதத்துக்கு ஒத்து வராத உபதேசங்களை எல்லாம் போதித்து மக்களை என்ன பண்ணுவாங்களாம், தங்களுடைய பக்கம் இழுத்து செல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய விசுவாசத்தின் மேலும் உறுதியாக இருப்பவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ சாத்தான் சிருஷ்டிகர்த்தரை வெறுப்பதற்கு காரணம், ஏன் சாத்தான் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகம் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனாலதான் சாத்தான் சிருஷ்டிகரை வெறுக்கிறான். அவரை கொண்டுதான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால அவன் சாத்தான் இந்த சிருஷ்டிகர்த்தரை வெறுக்கிறான். சிற்றிப்பின் நினைவு சின்னமான ஓய்வு நாளை மாற்றுவதற்கு உலக வல்லமைகள் மூலமாக முயற்சி செய்கிறான். அதனால்தான் தானியேல் 7:25 அவருடைய கற்பனையை மாற்ற நினைப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் சிருஷ்டிகர்த்தர் இல்லை என்பதற்கு தேவனுடைய கற்பனையை மாற்றுவதுதான் இந்த பிசாசானுடைய வல்லமையா இருக்கிறது. அதனாலதான் அவனை கொண்டு, பிசாசு ஒரு மனுஷனை கொண்டுதான் அதை மாற்றுவான், அவனே வந்து மாற்ற மாட்டான். ஒரு வல்லமையாக ஒரு பிரசங்கியாரை கொண்டுதான் அவன் மாற்றுவான். ஓய்வு நாள் தொழுகையை சாத்தான் ஒழிக்க முடிந்தால் தேவனுடைய அதிகாரத்தை விட தானே அதிகாரம் உள்ளவன் என்று அவனால சொல்ல முடியும். ஓய்வு நாள் சத்தியத்தை நாம ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சாத்தான் ஜெயித்தவனாக மாறி விடுவான். இந்த நிலையை ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா, தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருப்பாங்க. அதுதான் அந்த சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அவருடைய சத்தியத்திலும் அவருக்கு உண்மையாக இருப்பதிலும் அவர்கள் உண்மையாக இருப்பார்கள். மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுக்கு ஆதாரமாக தான் அதாவது அந்த மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு வாங்கவும் விற்கவும் ஒரு உரிமை இருக்கிறது. ஆனால் அதை வணங்காதவர்களுக்கு வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. நாம இந்த கோவிட், இந்த கொரோனா 19 வந்ததுல 19வது வருஷத்துல அதுல என்ன ஆச்சு, அதாவது கடைகளில நாம எதுவும் வாங்க முடியாத போயிடுச்சு. நாம மருத்துவர்களை கூட பார்க்க முடியாத நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் உலகம் முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது. வாங்கவும் விற்கவும் கூட முடியாத போச்சு. அதே போல நம் மருத்துவரை, அதாவது இந்த COVID-19 செத்து போனவங்களை வீட்டுக்கே கொண்டு வராதபடிக்கு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் செய்துட்டாங்க. இப்படி பெரிய பிரச்சனை அந்த COVID-19 வந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை, அதாவது இது தொழில்நுட்ப பிரச்சனையில ஏற்பட்டது. இன்னொரு பிரச்சனை வேதாகம பிரச்சனைகளை கொண்டு வேதாகமம் அது தடை செய்கிற அந்த பிரச்சனைகளை கொண்டு வருவான். மிருகத்திற்கும் அதன் சொரூபத்துக்கும் எதிராக கிறிஸ்துக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு பொருளாதார தடை பிரச்சனை வரும், மரண தண்டனைகள் வரும். எப்போதும் போல இப்போதும் மனுகுலத்தின் சீர்கேடுகள் அதிகமாக, வேட்கை வன்முறைகள் காணப்படும். கடைசி காலத்துல உபதிரவம் வரும் என்பதை யோசித்து பார்ப்பதற்கு கடினமாக இல்லை. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிற ஓய்வு நாளை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உபதிரவம் எல்லாம் கடைசி காலத்துல வரும். அதுதான் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருக்கு உறுதியாக உண்மையாக இருப்பவர்களை ஆண்டவர் நிச்சயமாகவே போஷித்து காப்பாற்றுவார். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியம் எல்லாம் தேவன் நிச்சயமாக கொடுக்குவார். அதனால்தான் யோபேன்ல சொல்லி இருக்கிறார், முன்மாறியும் பின்மாறியும் அவர்களுக்கு வேண்டிய அப்பத்தை நான் நிறைவாக கொடுப்பேன், அவர்களுக்கு வேண்டிய திராட்சரசத்தையும் தானியத்தையும் நான் அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கும் காலம் வரும். எப்படி
அந்த பெந்தகோஸ்தின் நாளிலே முன்மாரியை பொழிந்தது போல அந்த முன்மாரியை பெற்றுக்கொண்ட அந்த அப்போஸ்தலர்கள் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, வெறும் 120 பேரு கூடி இருந்த ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியை முன்மாரியை பெற்றுக்கொண்ட அவர்கள் உலகெங்கும் போய் என்ன பண்ணாங்களாம், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஒரே நாளிலே 3000 பேர் 5000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். சபையானது அதிக வளர்ச்சி பெற்றது. ஆயிரக்கணக்கானோர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இதுல ஆசாரியர்களும் அநேக பேர் கீழ்ப்படிந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 6:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. அதன் மூலமாக எருசலேமில இருக்கிற சீடர்களுக்கு அதிக உபத்திரங்கள் வந்தது. அப்படி வந்த போதிலும் கூட அவர்கள் அங்க எருசலேமை விட்டு வெளியில போய் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்து தேவனை குறித்து அவங்க பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 8:4 நாம் பார்க்கிறோம். அவங்க யூதேயா, கலிலேயா அந்த நாடுகளில் முழுவதும் போயிட்டு சத்தியத்தை சொன்னாங்க. தெசலோனிக்கேயில இந்த சுவிசேஷத்தை எதிர்த்த யூதர்கள் சிலர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த முன்மாரியின் அனுபவம் அவ்வளவு வல்லமையாக இருந்த முன்மாரியிலே பெருத்து கொண்ட அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவ்வளவு இருந்ததுனால்தான் அவங்க சத்தியத்தை வேகமாக அவர்கள் எடுத்து சென்றார்கள். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றினார்கள். உலகெங்கும் போய் இந்த இந்தியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியம் வந்தது. மற்றும் எல்லா இடங்களுக்கும் அவர் சத்தியம் சென்றது. அப்போ இந்த முன்மாறி அனுபவத்தை போல பின்மாறி அனுபவம் நமக்கு வரப்போகிறது. அப்போ பின்மாறி அனுபவத்தில முன்மாறி அனுபவத்திலே ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைகள், அதாவது அநேக உபத்திரவங்கள், 1260 வருஷங்கள் உண்மையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மிருகமானது உபதிரவம் கொடுத்தது. அப்படி அதிலும் உண்மையாய் இருந்தவர்களை தேவன் பாதுகாத்தார். அப்போ நமக்கு 2 அனுபவம் இருக்கணும். ஒண்ணு முன்மாறி அனுபவம், இல்ல பின்மாறி அனுபவம் நமக்கு இருக்கணும். இந்த முன்மாறி பின்மாரியை குறித்து ஏன் வேதம் சொல்லுகிறேன்னு சொன்னால், இஸ்ரவேலில நாம இப்ப கூட நம்ம ஆடி மாசமானா ஒரு மழை வரும். அந்த மழையில எல்லாரும் ஏறு பொழுது சில பேர் விதைக்கிறவங்க விதைச்சிருவாங்க. அது ஒரு முன்னாடி மழை பெய்யும் போது அந்த விதை என்ன பண்ணும், அந்த ஈரப்பதத்துல அதை முளைத்து விடும். அதன் பிறகு நல்லா விளைஞ்சி கதிர் விடுகிற சமயத்துல அந்த பயிருக்கு என்ன தேவைன்னு சொன்னா பின்மாறி மழை பெய்யணும். அப்ப மழை பெய்யலைன்னா அந்த கதிரே அப்படியே காஞ்சி போய் பலன் இல்லாத போயிடும். இப்போ பின்மாறி மழை பெய்ஞ்சாதான் நல்ல கதிர்களாக நல்ல அறுவடை, நல்ல கதிர்கள் கிடைக்கும். அதன் மூலமாக அநேக லாபம் கிடைக்கும். இப்போ ஒரு விதை விதைக்கும் போது ஒரு மழை பெய்யும். அதன் பிறகு பயிர் முற்றி வருகிற காலத்துக்குள்ளாக ஒரு மழை பெய்யும். இந்த அனுபவத்தை குறித்து தான் முதிர் வயதுக்கு பின்மாறி எவ்வளவு அவசியமாக இருக்குது என்பதை இங்கே ஆவியானவர் அவருடைய வேலையை குறித்து முன்மாறி அனுபவம் எப்படி இருக்கும், பின்மாறி அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ முன்மாதிரி கொடுக்கப்பட்டது போல அறுவடையை முதிரும்படி பின்மாறி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பிசாசானவன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் இருந்தான். ஒரு தூதனை போல இந்த தூதனும் மனுஷனுடைய சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த தூதன் தேவனுடைய மகிமை முழுவதும் வெளிப்படுத்தியதால் அது பூமி முழுவதையும் பிரகாசிக்கிறது. புதிய ஏற்பாட்டு அதிகாரம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை
எக்ஷால்சியா, அதாவது அதிகாரங்களுக்கு நகரத்தின் வல்லமைகளுக்கு மேலாக கிறிஸ்துவின் வெற்றி பெற சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே தம்முடைய சீசர்களை ஊழியத்திற்கு இயேசு அனுப்பும் சமயத்திலே இந்த வார்த்தைகளை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது ஒரு மனித தூதுவர்களாக பயன்படுத்துகிறார். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கான தெய்வீக வல்லமை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சக அதிகாரத்தோடு அனுப்பி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிற அந்த சத்தியமானது எல்லோரையும் வழிநடத்தும். ஆகவே முடிவு காலத்திலே நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா பின்மாறி அனுபவம் தேவை. அந்த பின்மாறி அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவிசேஷம் கடைசி காலத்துல என்ன ஆயிருக்கும், ஆயிரக்கணக்கானோர் மனம் திரும்ப செய்ய வேண்டும். தேவ கிருபையின் சத்தியம் முழுவதையும் தாக்கத்தை உண்டாக்கும். இவ்வாறு உலகம் முழுவதும் தம்முடைய பிள்ளைகள் எச்சரிக்கப்படுவார்கள். அப்போ எச்சரிக்கப்படும் போது சுவிசேஷத்தின் மேல யார் நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பின்மாறி அனுபவம் பெற முடியும். அதனால்தான் அந்த பின்மாறி அனுபவம் பெறுகிற சமயத்துல அநேக உபத்திரங்கள் வரும். வாங்கவும் விற்கவும் கூட கூடாதபடிக்கு தடை செய்வாங்க. ஆனாலும் அவர்கள் அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று யோவேல்ல சொன்ன வண்ணமாக அவர்களுக்கு ஆகாரம் நிச்சயமாக கொடுப்பாங்க. அவங்க ஆகாரத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். அவர்கள் பசியாயிருப்பதில்லை, அவர்கள் துன்பத்தோடு அப்பத்தை புசிப்பதில்லை என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த பூமி முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டோம். அற்புதங்கள் நடக்கும், நோயாளிகள் குணமடைவார்கள், தேவ ஊழியங்கள் செல்லுகிற இடங்கள் அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெறும். யார் மூலமான்னு சொன்னா தம்முடைய பிள்ளைகளின் மூலமாக, தமக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளின் மூலமாக, தேவ வசனத்தை சத்தியமாக சொல்லுகிற பிள்ளைகளின் மூலமாக நடைபெறும். நான் சாத்தானோ அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வான். ஆனால் சாத்தான் செய்யும் போது அவன் எதிலிருந்து செய்கிறான் என்பதை நாம நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துக்கு ஒத்து வருகிற காரியங்களை சாத்தான் செய்கிறானா அல்லது வேதத்துக்கு ஒத்து வராத காரியங்களை சாத்தான் செய்கிறானா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மாபெரும் இறுதி போராட்டத்திலே வெற்றி பெறுவது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை உறுதியாக உண்மையாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஒரு மகத்துவமான நன்மைகள் தேவன் மூலமாக கிடைக்கும். மிருகத்தின் முத்திரையும் தரித்தவர்களுக்கு ஒரு பேரு ஆபத்துமான நிலை அவர்களுக்கு கிடைக்கும். நாம எந்த பக்கம் நாம இருக்க போகிறோம்? ஒண்ணு, உண்மையாக கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க போகிறோமா? அந்த கூட்டத்துல நாம இருக்க போகிறோமா? இல்ல மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் நாம் வணங்கி அந்த மிருகத்துக்கு அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்கு நாம கீழ்ப்படிந்து வாழப்போகிறோமா என்பதையும் நாம நினைக்க வேண்டும். ஆகவே இந்த ரெண்டு நிலைகளிலே நாம் எந்த நிலையில நாம் இருக்க போகிறோம் என்பதுதான் இந்த பாடம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுக்கு உண்மையாயிருங்க, சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தின் பாதையில நீங்க நடங்க. கடைசி காலத்துல உங்களை விடுதலையாக்குவது சத்தியம்தான். அதனால்தான் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்ல அந்த ஜீவ பாதையில நாம நடப்போம். சத்தியத்துக்கு உண்மையாக கீழ்ப்படிவோம். தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படி நடப்போம். தேவன் தாமே நமக்கு அற்புதமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த அற்புதமான இடத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் அவரை தரித்து கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். தேவன் தாமே
இந்த ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.